ஹாய் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு எல்லாருக்கும் இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவருக்கும் இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். நாளை கழிச்சு சனிக்கிழமை வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும், நம்ம திருநெல்வேலி மாவட்டம் ஓரியில் இருக்கிற ஸ்ரீமலிங்க சுவாமி கோயிலில் வந்துட்டு வைகாசி விசாக திருவிழா ஃபேமஸ்ஸு. அது மட்டும் இல்லை, திருச்செந்தூர்லேயும் ஃபேமஸ் தான். அதுக்கு இங்கே இருந்துட்டு நிறைய பேர் மக்கள் வந்துட்டு எல்லா ஊர்லேருந்து கால்நடையாக நடந்து போவாங்க. இப்போ எங்கள் ஊர்லேருந்து மக்கள் எல்லாம் கிளம்பிட்டாங்க, பசங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க. வேறு நல்ல மழை, அவங்க கிளம்பி போகிற டைம் பார்த்து நல்ல மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் போகிறவங்க எல்லாரும் நல்லபடியாக சேஃப்டியாக பாதுகாப்பாக பத்திரமா போய் சேர்ந்து சாமியை கும்பிட்டு நல்ல சேம்பலிங்க சாமி அருள் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த சேம்பலிங்க சாமிகிட்டே வேண்டிக்கிறேன். நம்ம பாசக்காரன் சேனலுடைய உறவுகளும் அதை வேண்டிக்கோங்க. முன்னாடிலாம் வந்துட்டு நாங்களும் நடந்து போயிருக்கேன். நான் வந்துட்டு ஒரு 7 வருஷம் கண்டினியூஸாக நடந்து போயிருக்கேன் இந்த ஜாபுக்கு வர்றதுக்கு முன்னாடி. அந்த 7 வருஷம் நடந்து போனதில் 5 வருஷம் ப்ராப்பராக நல்ல விரதம் இருந்து நல்லபடியாக நடந்து போனேன். அப்புறம் 2 வருஷம் வந்துட்டு விரதம் இருக்கல, சும்மா ஏனாதானம்னு நடந்து போனேன். இது வந்து கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆல்ரெடி நிறைய பேருக்கு ஆண்டில் இருப்பாங்க, இப்படி சொல்கிறது இதெல்லாம் செட் ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நம்பிக்கை தான் மொத்தத்தில் கடவுள் வழிபாடு. கடவுளுங்கிறதே நம்பிக்கை மட்டும்தான். அந்த 2 வருஷம் நான் சும்மா ஏனாதானே நடந்து போன டைம், 7 வருஷமும் ஏதோ ஒரு விஷயத்த நடந்து தான் நினச்சி தான் நடந்து போயிருப்போம். அந்த 5 வருஷம் நான் ஒழுங்காக இருந்து போன டைமு, மனசார அவருக்கு விரதம் இருந்து 1 வாரம் விரதம் இருந்து நான் போன டைமு நினச்ச விஷயம் எல்லாமே நடந்துச்சு. ஆனால் அந்த 5 வருஷமும் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போனேன். நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் வந்து டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன். ஆனால் இந்த 2 வருஷம் உள்ளதுல ரொம்ப ஈஸியாக நடந்து போனேன். ஈஸியாகவேன்னா கஷ்டமே தெரியல, அந்த மாதிரி 2 வருஷம் நடந்தேன். ஆனால் நம்ம என்ன விஷயத்த நினச்சி நடந்து போனோமோ அந்த விஷயம் நடக்கல. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு விஷயத்தில், சிவன் சோதிப்பான் கைவிட மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த விஷயத்தில் வந்து நடக்கிறம்போது நடந்து போகிறப்போ அவரை வேண்டி போகிறப்போ வந்துட்டு நல்லபடியாக நடந்து போகாமல் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து கால் நடக்க முடியாமல் வீங்கி போய் அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு நடக்கவே முடியல. கால்குள்ள வைக்க முடியாத அளவுக்கு தார் ரோடு, மொட்டை வெயில் அந்த டைம்லாம். அப்படி போய் கஷ்டப்பட்டு போய் சேர்ந்தேன். அங்கே போய் ஆனால் கடல் குளிச்சு போய் சாமியை கும்பிட்ட உடனே தான் உடம்பு கொஞ்சம் நிதானம் இருக்கும். அப்போ அதுபோல் நம்ம நினச்ச விஷயங்களும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. அதனால அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பும் கிடைக்கல. ஏன்னா நான் அப்புறம் வேலையில் ஜாயின் பண்ணிட்டேன். வேலையில் ஜாயின் பண்ண பிறகு அந்த டைமில் நம்ம லீவ் எல்லாம் கிடைக்காது. அந்த டைமில் தான் டியூட்டி ஹெவியாக இருக்கும். ஸோ இப்போ அவங்கெல்லாம் போகிறப்ப பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் ஆசையாக இருக்குது, ஆனால் போக முடியல. சரி, போகிறவங்க நம்ம நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா எங்களுக்கும் சேர்த்து சாமி கும்பிட்டுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு இங்கே வரப்போ மழை, இந்த டைமில் நடந்து போகிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். நடந்து போகிறவங்களுக்கு அதை சொல்ல முடியாத அளவு கஷ்டமாக இருக்கும். மழை வந்துட்டு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆம்பளைங்க பொம்பளைங்க பிள்ளைங்க நிறைய பேர் நடந்து போகிறாங்க. எல்லோரும் பத்திரமா போகணும். வர்றவங்களுக்கு நம்ம மக்கள் வந்து இடையில யாராச்சும் நாளைக்கு ஒரு அடி வழியில் இருந்தீங்கன்னா அந்த மாதிரி போகிறவங்கள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆகாரங்கள் கொடுத்து, இல்லை நம்ம திண்ணையில் உட்கார வைக்கிறது, அந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணி விடுங்க. அது சிவதொண்டு சிவதொண்டு வந்து வந்து பெரிய புண்ணியம். அப்படி நினச்சி செய்யுங்க. இது வந்துட்டு நம்ம இதில் எல்லா மத மக்களும் இருப்பீங்க. இதில் யாரும் தப்பாக எதுவும் எடுத்துக்க வேணாம். எங்கள் அனுபவத்தை சொல்கிறேன். நான் இந்த மாதிரி நடந்து போன டைமில் எப்படின்னா, இங்கே இருந்துட்டு நாங்கள் நாளை கழிச்சு விசாகமும் சனிக்கிழமை வியாழக்கிழமை இன்னைக்கு ஈவினிங் ஒரு 4 மணிக்குள்ளே கிளம்புவோம். கிளம்பி நடந்து ஆரம்பிச்சோன்னு சொன்னால் இங்கே இருந்துட்டு மொத்தம் வந்து 64 கிலோமீட்டர் வரும். எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் ஊரில் இருந்து ஓரி வந்து 64 கிலோமீட்டர் வரும். இந்த 64 கிலோமீட்டரில் முதல்ல ஒரு 4:30 மணிக்கு கிளம்புற ஒரு 9 மணி 10 மணிக்கு வந்துட்டு 30 கிலோமீட்டர் ரீச் பண்ணிடுவோம். நைட்டே நைட்டு 30, அதாவது செட்டிக்குளம், இந்த செட்டிக்குளம் பண்ணையூர் இருக்கு இல்லையா, அங்கே போய் ஒரு 9 மணினா ரீச் பண்ணிடுவோம். ரீச் பண்ணிட்டு அதில் கொஞ்ச நேரம் சாப்பிட்டு அந்த நாங்கள் மேக்சிமம் போகிறது என்னன்னா, அந்த பைபாஸ் 5 கிராமம் பைபாஸ் தாண்டி அடுத்த பக்கம் லெஃப்ட் சைடில் கட்டேரம் பெருமாள் கோயில் ஒன்று உண்டு. அந்த கோயிலில் உட்காந்து நாங்கள் மேக்சிமம் சாப்பிடுவோம் எப்போவுமே. அது இப்போ கோயில் பெருசாக கட்டிட்டாங்க. முன்னாடி வந்து சாமி மட்டும்தான், சின்ன ரூம் மட்டும் தான் இருந்துச்சு. கடல் மண் இருக்கும், அங்கே நல்லா இருந்து சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நடந்து ஆரம்பித்து செட்டிக்குளத்துலேருந்து கூடங்குளம் வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆயிரும் இல்லையா. அந்த முதல் 30 கிலோமீட்டரு 4 மணி நேரத்தில் வந்துடும். அதுக்கு அடுத்து செட்டிக்குளத்துலேருந்து கூடங்குளம் வர்றது மட்டும் நைட்டு 12 மணி ஆயிரும். அப்போ கூடங்குளம் ஊருக்குள்ளே இருக்க பிள்ளையார் கோயிலில் போய் நைட்டு திரும்பி உட்காந்து அங்கே சாப்பாடு போடுவாங்க. அன்னதானம் சாப்பிட்டுட்டு பிள்ளையாரை கும்பிட்டுட்டு
சந்தனம் எல்லாம் எண்ணெய் எல்லாம் எடுத்து போட்டு தடவி கை காலெல்லாம் கொஞ்சம் ஒரு சின்ன மசாஜ்லாம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துக்கிட்டு திருப்பி நடக்கலாம்னா அப்படியே நடந்திருந்தா கூட தெரியாது. ஆனா உடனே இருந்துக்கிட்டு திருப்பி நடக்கும்போது காலு கீழே வைக்க முடியாது. அதனால பச்சை புண்ணு மாதிரி வலிக்கும். காலெல்லாம் உள்ளங்கெல்லாம் கருகருன்னு இருக்கும். அந்த தார் வந்து காலில் ஒட்டி கருகருன்னு இருக்கும். அப்படியே கஷ்டப்பட்டு நடந்து திருப்பி நடந்து போனோம்னா நைட் ஒரு 1:30 மணி 2 மணி நிற்காம நடந்தோம்னா. நான் ஃபர்ஸ்ட் டைம்லாம் விடிய காலம் 5 மணி தான் போய் சேர்ந்தேன். எங்க சிரட்ட பிள்ளையார் கோயில், கூடங்குளம் சிரட்ட பிள்ளையார் கோயில் இருக்கு, செம்பால சோழமலை சாமி கோயில். அங்கே போய் இருந்து அங்கே படுத்து உருண்டு சுருண்டு படுத்துட்டு காலையிலே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு விடிய காலம் சாமியை கும்பிட்டுட்டு ஒரு 5:30 6 மணிக்கு அதில் ஒரு காஃபியை குடிச்சிட்டு திருப்பி அங்கேருந்து கிளம்பி போனால் 2வது நாள் காலையில் ஒரு 8 மணி ஆத்தங்கரை பள்ளி வாசல் அதில் போய் டிஃபன் சாப்பிட்டோம். அப்போ அதில் ஒரு ஹோட்டல் உண்டு. இப்போ அது இருக்கிற மாதிரி இல்லை. அங்கே சாப்பிட்டுட்டு திருப்பி அங்கேருந்து நடந்தோம்னா ஒரு 10 மணி டைமுக்கு நவலடியில் போயிட்டு தென்னந்தோப்பு, அப்போ ஃபுல்லாக தென்னந்தோப்பு, பனந்தோப்பு அவ்வளோ இருந்துச்சு. இப்போ நிறைய வீடு வந்துருச்சு. அந்த பனந்தோப்பில் அங்கே போகிற வழியில் பயணி இறக்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. பதனியை இறக்கி அந்த விஷயம் ஃப்ரெஷ்ஷாக பதனி வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அப்படியே நடந்து ஒரு 12 மணி போல் மத்தியானம் 1 மணி போல் சேர்ந்து குண்டல் பத்திராளியம்மன் கோயிலில் போய் ஸ்டே போட்டோம். பத்திரகாளியம்மன் கோயிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான் ஓரிக்கு வரும். அப்போ அதில் போய் ஸ்டே போட்டுட்டு அங்கே படுத்து நல்லா தூங்கிட்டு மத்தியானம் சாப்பாடு அங்கேயே சாப்பிட்டுட்டு திருப்பி ஈவினிங் வரையும் படுத்து தூங்கிட்டு சாயந்தரம் ஒரு 4 5 மணி போல் எழும்பி டீ குடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து திருப்பி கிளம்பி போனோம்னா அடுத்து ஒரு 1 மணி நேரம் நல்லா மெதுவாக அப்படியே நடந்தால் ஒரே ரோடு தான். அது 1 மணி நேரம் நடந்தோம்னா ஓரி ரீச் ஆயிடலாம். ஒரு 5 5:30 மணிக்குள்ளே 5 மணி கிளம்புனா 6 மணிக்குள்ளே ரீச் ஆயிடலாம். நடந்து போய் குளிச்சு சாமியை கும்பிட்டுட்டு, அதாவது விசாகத்துக்கு முந்தின நாள் 2வது நாள் நம்ம நடந்து கிடக்க ஆரம்பிச்சு 2வது நாள், அதாவது அந்த செகண்ட் 30 கிலோமீட்டர் தான் ரொம்ப கஷ்டம். அது ஏன்டான்னு கேட்கும், காலை வைக்க ஆகாது, அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அப்படி நடந்து போய் அங்கே போய் சாமியை கும்பிட்டுட்டு அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, ஓரியை பொறுத்த மட்டும் ஒரு நடந்து போயிட்டு ஒரு விஷயம் என்ன விஷயம் வேணுமோ அதை நினச்சி 11 சுற்று இல்லை நான் சுற்றி வருவேன், இல்லை 21 சுற்றி சுற்றி வருவேன், இல்லை 51 சுற்றி சுற்றி வருவேன் கோயிலை அப்படின்னு நினச்சிட்டு அதை கரெக்டாக சுற்றி முடிச்சிட்டோம்னு சொன்னால் நம்ம என்ன காரியம் நினச்சி சுற்றணுமோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு. ஆனால் மேக்சிமம் அதை சுற்றி முடிக்க முடியாது. ஒன்றுலேயே நம்ம கவுண்டிங்கை விட்டு முடிச்சிருவோம். அப்படி இல்லைன்னா சுற்றி வர முடியாமல் உடம்பு தலைகறங்கி அப்படி வந்துடும். அப்படி என் கூடவே வந்து ஒரு 3 பேர் பண்ணதில் 2 பேர் பண்ண முடியல. நான் பண்ணி முடிச்சிட்டேன் அன்னைக்கு. நம்ம அந்த ஒரு தடவை நம்ம நினச்சது நடக்கவும் செஞ்சுட்டு, அதனால நான் ஒரு நம்புகிறேன். அதனால இங்கே போகிற மக்கள் வந்து இருக்கிற 3 நாளாவது ஒரு நல்லபடியாக விரதம் இருந்து நல்லபடியாக போய் சாமியை கும்பிட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல விரதங்களை ஓரளவு இருந்து முழு மனசோட போய் கடல் குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டுருங்க. போன உடனே நடந்து போய் அப்படியே படுத்துறாதீங்க. போன உடனே அந்த நடந்து அந்த டயர்டோட போய் குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டுருங்க. அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகுங்க. அதுக்கப்புறம் நைட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு விடிய காலம் விசாகத்துக்கு காலையில் குளித்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே சுற்றுறது என்ஜாய் பண்ணுறது அதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. அப்படி இந்த இந்த தடவை எங்களால் போக முடியல. இந்த தடவை இல்லை, கொஞ்ச நாளாகவே ஆச்சு. நாங்களாம் ஃபேமிலியாக போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால எனக்கும் சேர்த்து நம்ம ஃபேமிலியில் இந்த பாசக்காரன் ஃபேமிலி, அழகியல் வேர்ல்டு ஃபேமிலியில் யாராவது போனீங்கன்னா எங்களுக்கும் சேர்த்து நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வாங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.